புதுச்சேரியில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புயல் மற்றும் மழை பாதிப்பு நிவாரணம் குறித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதாது எனவும், டெல்லிக்கு நேரில் சென்று வலியுறுத்தி முதலமைச்சர் நிவாரண நிதியை பெற்றுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினார். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தாங்கள் செய்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அரசு கொறடாவுமான தாமரை ராஜேந்திரனின் மகள் திருமண விழாவில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் நிகழ்வில் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் அதிமுக நலத்திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை என ஸ்டாலின் பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் வாயிலாக செய்திகளை பரப்பி வருகிறார். இது கண்டனத்துக்குரியது என கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நலத்திட்டங்களை ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி ஆட்சி நடத்தி வருவதாக விமர்சித்து பேசினார். வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, தமிழகத்தில் புயல் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுக்குரியது என்றும் கூறினார். செஞ்சல் புயலால் மிக கடுமையான பாதிப்பை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இதனால் கடுமையான பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏராளமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன, உயிரிழந்திருக்கின்றன. இந்த நிலையில் தோட்டப்பயிர்கள், வேளாண் பயிர்கள் போன்ற சேதங்களையும் மக்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் இழப்பீடு வெள்ள நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அது போதாது என்கிற கோரிக்கை மக்களிடமிருந்து எழுந்துள்ளது. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் ஒரு ரேஷன் அட்டைக்கு தலா 5000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டு மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளம் சூழ்ந்ததனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வெள்ள நிவாரணம் வழங்க வேண்டும். அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஆதிதிராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று 715 பேருக்கு ரூபாய் 6,59 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், டாக்டர் அம்பேத்கர் அனைத்து தரப்பு மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் சட்டமன்றம், நீதிமன்றம் ஆகியவை எப்படி செயல்பட வேண்டும் என மக்களின் உரிமைகள் குறித்து சட்டமாக இயற்றியவர் என்றும் பெருமிதத்துடன் கூறினார். அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நடைபெற்ற விழாவில் 442 பயனாளிகளுக்கு ரூபாய் 2.76 கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மதுரை தமுக மாநாட்டு மையத்தில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நடைபெற்ற விழாவில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி,
பல்வேறு அரசு துறைகளின் மூலம் 442 பயனாளிகளுக்கு ரூபாய் 2.76 கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் அனைத்து தரப்பு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதிலும் தமிழ்நாடு மாநிலம் பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தமுக மாநாடு மையத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் அமைச்சர் பி. மூர்த்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா ஆகியோர் பங்கேற்று தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.